Students, நம்ம வந்துட்டு 20th chapter பார்த்துட்டு இருக்கோம். Reaching the age of adolescence. ஸோ இந்த கிளாஸில் இந்த சாப்டரில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோடது பார்த்தோம். ஸோ பாய்ஸ்னு பார்க்கும்போது மொத்தம் 5 அவங்களுக்கு கேரக்டர்ஸ் இருக்குது. ஹேர், ஸ்கின், கிளான்ஸ், மசில் அண்ட் வாய்ஸ். ஸோ கேர்ள்ஸ்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஹிப்ஸ், பிரெஸ்ட், ஹேர், மசில்ஸ், வாய்ஸ், ஸ்கின் அண்ட் கிளான்னு சொல்லிட்டு 7 இருக்குது அவங்களுக்கு. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டேபிள் காலத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ரெண்டையும் பார்த்து இந்த லாஸ்ட் கிளாஸ் இந்த சாப்டர் பார்த்துருந்தோம். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஃபேஸில் ஹார்மோன்ஸோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 236 இருக்குது. Role of hormones in reproduction. The primary hormones that regulate reproduction are the steroids such as androgens, estrogens and progesterone. So primary hormones எது வந்துட்டு இந்த reproduction regulate பண்ணுனா 3 hormones என்னென்னா androgens, estrogens and progesterone. ஸோ இந்த 3 ஹார்மோன் தான் வந்துட்டு இந்த ரீப்ரொடக்ஷனை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுதுங்கிறாங்க. which have masculinizing, feminizing and gestational effects respectively. So masculinizing, feminizing is nothing but ஆண் பால் பெண் பால்னு சொல்லுவாங்களா, அதான் ஒரு குழந்தை வந்துட்டு ஜெஸ்டேஷன் பீரியட், ஜெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் ப்ரெக்னென்சி பீரியட் தான் வந்துட்டு ஜெஸ்டேஷனல் எஃபெக்ட், ப்ரெக்னென்சி எஃபெக்ட் தான் வந்துட்டு ஜெஸ்டேஷனல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குழந்தை ஒரு இன்ஃபேண்ட் ஒரு ஃபீட்டஸ் வந்துட்டு ஊம்குள்ளே இருக்கும்போது அது மேலாக ஃபீமேலாக டெட்டர்மைன் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸு இதுதான் அப்படிங்கிறாங்க. These hormones are secreted from the gonads which are regulated by the anterior pituitary. ஸோ இந்த 3 ஹார்மோன்ஸ், இந்த ஆண்ட்ரோஜன்ஸ், ஈஸ்ட்ரோஜன்ஸ் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன், இந்த 3 ஹார்மோனு எங்கேருந்து செக்ரீட் ஆகும் அப்படின்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி, அதாவது அடினோ ஹைபோசிஸ்ன்னு நம்ம பிரெயினில் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து தான் இந்த 3 ஹார்மோன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இன் மேல் அண்ட் ஃபீமேல் reproductive behavior and reproduction are mainly under the control of LH அதாவது லுட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் FSH அதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ ஒரு மேல் அண்ட் ஃபீமேலில் வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் பிஹேவியர் இல்லாட்டி ரீப்ரொடக்ஷன் எதோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குன்னா லுட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லிட்டு 2 ஹார்மோன் இருக்குது. ஸோ இந்த 2 ஹார்மோனும் தான் வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் ஃபேஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். LH ஹார்மோன் அதாவது லுட்டினைசிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட்ஸ் த டெஸ்டிஸ் டு ப்ரொடியூஸ் ஆண்ட்ரோஜன். ஸோ இந்த லுட்டினைசிங் ஹார்மோன் என்ன ஸ்டிமுலேட் பண்ணுன்னா இந்த ஆண்ட்ரோஜன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த டெஸ்டிஸை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுங்கிறாங்க. த மேல் செக்ஸ் ஹார்மோன் ஸ்பெர்ம்ஸ் ஆர் தென் ஆக்டிவ்லி ப்ரொடியூஸ்ட். ஸோ அது இந்த ஆண்ட்ரோஜனை வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு அதுவாக தானாக ஆக்டிவாக ப்ரொடியூஸ் ஆகும். In man, sperm production starts at the sexual puberty and may continue throughout this lifetime. அதாவது வந்துட்டு ஒரு மேலில் வந்துட்டு அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். அது எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுனா டில் அவங்களோட லைஃபோட டெத்து வரைக்குமே அது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன் பார்க்கும்போது 3 ஹார்மோன்ஸ் வந்துட்டு அது காரணமாக இருக்குது. ஆண்ட்ரோஜன்ஸ், ஈஸ்ட்ரோஜன்ஸ் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன். இந்த 3 ஹார்மோன்ஸ் தான் வந்துட்டு அதுக்கு என்னென்ன இருக்குது மாஸ்குலைசிங், ஃபெமினைசிங் அண்ட் ஜெஸ்டேஷனல் எஃபெக்ட். ஸோ இந்த 3 எஃபெக்டும் வந்துட்டு அந்த 3 ஹார்மோனுக்கு இருக்குது. ஸோ இந்த 3 ஹார்மோனு எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி அதாவது அடினோ ஹைப்போசிஸ்லேருந்து செக்ரீட் ஆகுது. ஒரு மேல் ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் அந்த ரீப்ரொடக்டிவ் பிஹேவியரையும் ரீப்ரொடக்ஷனையும் எது கண்ட்ரோல் பண்ணுன்னா 2 ஹார்மோன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஒன்று வந்துட்டு லுட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இந்த 2 ஹார்மோனும் தான் ரீப்ரொடக்ஷன் ஃபேஸை கண்டினியூ பண்ணும். ஸோ இந்த லுட்டினைசிங் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா ஸ்டிமுலேட் பண்ணும், அதாவது டெஸ்டிஸை வந்துட்டு ஆண்ட்ரோஜன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அப்படி ஸ்டிமுலேட் ஆகும்போது ஸ்பெர்ம்ஸும் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மேனில் வந்துட்டு இது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அவங்க வந்துட்டு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுனா டில் ஹேர் லைஃப் டைம், அதாவது அவங்களோட லைஃப் டைம் முடிகிற வரைக்குமே அது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் in the female influences the development of Graafian follicle and secretion of estrogen.
ஸோ இந்த FSH அதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஃபீமேலில் என்ன பண்ணுன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து டெவலப் ஆகி அந்த ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ FSH ஹார்மோன் இந்த ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஈஸ்ட்ரோஜனோட செக்ரீஷன்ஸுக்கும் கிராஃபியன் ஃபாலிக்கலோட டெவலப்மெண்ட்டுக்கும் இது யார் காரணமாக இருக்கா? இந்த FSH தான் வந்துட்டு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் காரணமாக இருக்குது. In male, it is necessary for the development of seminiferous tubules and for the spermatogenesis. So spermatogenesis nothing but sperm formation தான் நம்ம வந்து spermatogenesis சொல்லுவோம். ஸோ மேலில் இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட ரோல் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். ஸோ செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகிருக்கும், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வந்து நடக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்துட்டு மேலில் வந்துட்டு தேவைப்படுங்கிறாங்க. ஸோ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபீமேலில் வந்துட்டு கிராஃபியன் ஃபாலிக்கலோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஈஸ்ட்ரோஜன்ஸோட செக்ரீஷனுக்கும் இது காரணமாக இருக்குது. மேலில் வந்துட்டு செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் டெவலப் ஆகிருக்கும், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் கரெக்டாக நடக்கிறதுக்கும் இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் லுட்டினைசிங் ஹார்மோன். In female, it is the hormone necessary for ovulation and the secretion of luteal hormone progesterone and for the final maturation of Graafian follicle. So female இந்த luteinizing hormone வந்துட்டு எதுக்கு தேவைன்னா ovulation நடக்கிறதுக்கு தேவை, நெக்ஸ்ட்டு ப்ரொஜெஸ்ட்ரானோட செக்ரீஷன், the secretion of luteal hormone progesteroneக்கு தேவை, அண்ட் ஃபைனல் கிராஃபியன் ஃபாலிக்யூல் வந்துட்டு மெச்சூர் ஆகிறதுக்கு வந்துட்டு இந்த லுட்டினைசிங் ஹார்மோன் வந்துட்டு தேவைப்படுது. In the male, it stimulates the interstitial cells of the testis and secretion of testosterone, and it is referred to as the interstitial cell stimulating hormone. ஸோ மேலில் வந்துட்டு இந்த லுட்டினைசிங் ஹார்மோனோட வேலை என்னென்னா ஸ்டிமுலேட் பண்ணுறது, அதாவது லைடிக் செல்ஸ்னு படிச்சுப்பீங்க, டெஸ்டிஸில் வந்துட்டு டைடிக் செல்ஸ்னு இருக்குது, அதை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி டெஸ்டோஸ்டனை வந்துட்டு செக்ரேட் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த லுட்டினைசிங் ஹார்மோன் தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்ஸ்டிஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது ICSH அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லுட்டினைசிங் ஹார்மோன்ஸ்னு பார்க்கும்போது ஃபீமேலில் இந்த ஹார்மோன் எதுக்கு நெசசரினா ஓவியூலேஷன் ப்ராசஸுக்கும் லுட்டியல் ஹார்மோனான ப்ரொஜெஸ்ட்ரானோட செக்ரீஷனுக்கும் அண்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்துட்டு ஃபைனலாக மெச்சூர் ஆகிறதுக்கும் இந்த லுட்டினைசிங் ஹார்மோன் வந்துட்டு ஃபீமேலில் தேவைப்படுது. மேலில் பார்க்கும்போது டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் வந்துட்டு டெஸ்ட்ரோசனை செக்ரீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது தேவைப்படுது. ஸோ அதனால் இது என்னென்னு சொல்கிறோன்னா இன்டர்ஸ்டிஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு லுட்டினைசிங் ஹார்மோனோட ரோல். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரோலாக்டின் ஆர் லாக்டோஜெனிக் ஹார்மோன். ஸோ ப்ரோலாக்டின் அண்ட் லாக்டோஜெனிக் ஹார்மோனோட ரோல் என்ன அப்படின்னா the main function of this hormone is the milk secretion during lactation. So after pregnancy அந்த மதர் வந்துட்டு ஃபீட் பண்ணும்போது செக்ரீட் ஆகிருக்கு லாக்டேஷன் அப்போ அந்த மில்க் செக்ரீஷனுக்கு வந்துட்டு இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் ஆர் லாக்டோஜெனிக் ஹார்மோன் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ லாக்டின் லாக்டோஸ் அப்படின்னாலே வந்துட்டு மில்க், ஸோ மில்க் ப்ரொடக்ஷனுக்கு இது தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆக்சிடோசின் ஹார்மோன். Oxytocin causes expulsion of milk from the breast and it is also involved in the contraction of smooth muscles of uterus during childbirth. So oxytocin hormone எதுக்கு ரொம்ப முக்கியம்னா expulsion of milk from the breast. ஸோ பிரெஸ்ட்லேருந்து மில்கை வந்துட்டு எஜெக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தேவைப்படுது. And it is also involved in the contraction of smooth muscles of uterus during childbirth. So childbirthல யூட்ரஸ் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸோட கான்ட்ராக்ஷனுக்கும் வந்துட்டு இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து தேவைப்படுதுங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஃபீமேலில் வந்துட்டு கிராஃபியன் ஃபாலிக்கலோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஈஸ்ட்ரோஜனோட செக்ரீஷனுக்கும் தேவைப்படுது. மேலில் வந்துட்டு செம்னிஃபெரஸ் டியூபிலோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் கரெக்டாக நடக்கிறதுக்கும் FSH தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் லுட்டினைசிங் ஹார்மோன் LHன்னு பார்க்கும்போது ஃபீமேலில் வந்துட்டு ஓவியூலேஷனுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணுறக்கும் கிராஃபியன் ஃபாலிக்குல் வந்துட்டு மெச்சூர் ஆகிறதுக்கும் லுட்டினைசிங் ஹார்மோன் தேவைப்படுது. மேலில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் செல் டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் செல்லு வந்துட்டு டெஸ்டோஸ்டனை வந்துட்டு செக்ரீட் பண்ணுறக்கும் வந்துட்டு இந்த லுட்டினைசிங் ஹார்மோன் தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம இது என்ன சொல்கிறோம்னா இன்டர்ஸ்டிஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது ICSH அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் ப்ரொலாக்டின் ஆர் லாக்டோஜெனிக்கோட ஹார்மோனோட ஒர்க் என்னன்னா லாக்டேஷன் அப்போ மில்கை செக்ரீட் பண்ணுறது தான் இந்த ப்ரொலாக்டின் ஆர் லாக்டோஜெனிக் ஹார்மோனோட வேலை. நெக்ஸ்ட்டு ஆக்சிடோசின் ஹார்மோன் பார்க்கும்போது இதுதான் வந்துட்டு இட் காசஸ் த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த பிரெஸ்ட். ஸோ டியூரிங் லாக்டேஷன் அப்போ சைல்டு வந்துட்டு மில்கை வந்து பிரெஸ்டில் இருந்து எஜெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தேவை. அதே சமயம் சைல்டு பர்த் டைமில் வந்துட்டு யூட்ரஸில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் இந்த ஹார்மோன் தேவைன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரோல்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன். Next we will move on to reproductive phase of life in human. So humanல இருக்கக்கூடிய reproductive phase அதான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Reproduction is more important for the continuation of human race. நம்ம human race கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா reproduction அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே important. The phase in an individual's life during which there is the production of gametes is called reproductive phase. ஸோ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்பில் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பீரியடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபேஸ் இன் அன் இண்டிவிஜுவல்ஸ் லைஃப் டியூரிங் விச் தேர் இஸ் எ ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ் இஸ் கால்டு ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். இன் ஃபீமேல்ஸ் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லைஃப் பிகைன்ஸ் அட் பியூபர்ட்டி. ஸோ ஃபீமேல்ஸில் எப்போ அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது, அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 to 12 years ஆஃப் ஏஜில் அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் ஜெனரலி லாஸ்ட் டில் த ஏஜ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 45 to 50 years. ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அவங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து ஏஜ் வரைக்கும் வரும் அப்படின்னா 45லேருந்து 50 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் இது வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இன் மேல்ஸ் இட் இஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 13 to லைஃப் லாங். ஸோ அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் மேல்ஸில் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 13 years ஆஃப் ஏஜில் வந்துட்டு அவங்களோட லைஃபோட எண்டு வரைக்கும் இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகும். த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் மே வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அதாவது ஒருத்தரோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். The following are the reproductive phases in life of female. So இந்த phases அதாவது menarche, ovulation, pregnancy, menstruation and menopause. ஸோ இந்த 5 ஃபேஸும் தான் வந்துட்டு ஃபீமேலில் இருக்கக்கூடிய ஃபேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் menarche அப்படின்னா the first menstrual flow begins at puberty and is termed as menarche. ஸோ ஃபஸ்ட்டு மென்சுரல் ஃப்ளோ எப்போ ஆகுது, அவங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மென்சுரல் ஃப்ளோ வந்துட்டு வருது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா menarche அப்படின்னு சொல்கிறோம். The ova begin to mature with the onset of puberty. ஸோ பியூபர்ட்டி ஸ்டார்ட் ஆகும்போது ஓவம் வந்துட்டு மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். It is the beginning of adolescence during which mental and emotional maturation occurs and physical growth becomes pronounced. ஸோ இந்த பீரியடில் வந்துட்டு இதைத்தான் நான் வந்துட்டு அடலசன்ஸோட ஸ்டார்டிங் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பீரியடில் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலோட மென்டல் அண்ட் எமோஷ்னல் மென்டலாகவும் எமோஷ்னலாகவும் அவங்க மெச்சூர் ஆவாங்க. அண்ட் ஃபிசிக்கல் க்ரோத் நம்ம பாடியோட ஃபிசிக்கல் க்ரோத்தும் க்ரோ ஆகுங்கிறாங்க. ஸோ menarche அப்படின்னு பார்க்கும்போது த ஃபஸ்ட் menstrual flow begins at the time of puberty is termed as menarche. நெக்ஸ்ட் பாருங்கள் ஓவியூலேஷன் அப்படின்னு என்னென்னா ovulation occurs approximately 14 years before the next ovarian cycle commences. So ovulation எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அப்ராக்சிமேட்டாக 14 days நெக்ஸ்ட் ஓவேரியன் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 14 daysக்கு அப்ராக்சிமேட்டாக ஸ்டார்ட் ஆகும், பிஃபோர் முன்னாடி ஸ்டார்ட் ஆகும். Thus in 28 days cycle ovulation occurs about day 14. So 28 cycle ovulation ஓட பீரியட் வந்துட்டு 28 days. ஸோ அந்த 28 daysல 14 days வந்துட்டு அது அக்கர் ஆகும். One ovum mature and is released by one of the ovaries once in about 28 to 30 days. ஸோ ஒரே ஒரு ஓவம் வந்துட்டு மெச்சூர் ஆகி ஓவரிஸ், அதாவது 2 ஓவரிஸ் இருக்கும், ஏதாவது ஒரு ஓவரிஸில் வந்துட்டு அது ரிலீஸ் ஆகும். எப்போ 28லேருந்து 30 daysக்கு ஒருக்கா. The release of ovum from the ovary is called ovulation. So ovulation is nothing but ஓவத்திலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஓவரி, அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓவியூலேஷன் அப்படிங்கிறோம். During this period, the wall of uterus becomes thick so as to receive the fertilized egg. ஸோ இந்த பீரியடில் வந்துட்டு யுட்ரஸோட வால் வந்துட்டு ரொம்பவே திக்காக இருக்கும். அதனால வந்துட்டு எதுக்காகனா அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கை வந்துட்டு ரிசீவ் பண்ணுறதுக்காக.
ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் ப்ரெக்னன்சி. ஸோ அந்த ஃபர்டிலைஸ்ட் எக் வந்துட்டு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு ப்ரெக்னன்சி பீரியடை ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரெக்னென்சின்னு பார்க்கும்போது ஆஃப்டர் ஓவியூலேஷன் த ஓவம் ரீச்சஸ் த ஃபெலோப்பியன் டியூப் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இந்த ஓவியூலேஷன் ப்ராசஸ் நடந்த பிறகு அந்த ஓவம் எதை ரீச் பண்ணுது, ஃபெலோப்பியன் டியூப்பை வந்துட்டு ரீச் பண்ணுது. அங்கே வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது அப்படிங்கிறாங்க. The fertilized egg undergoes development and it is implanted in the uterus. ஸோ அந்த fertilized egg வந்துட்டு நல்லா டெவலப் ஆகி யூட்ரஸில் போய் இம்ப்ளான்ட் ஆயிரும். The corpus luteum continues to grow and produces large amount of progesterone. ஸோ அந்த கார்பஸ் லியூட்டியம் இருக்குல்ல அது கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் progesterone ஹார்மோனை வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் ப்ரெக்னன்சி. நார்மலி இட் லாஸ்ட் ஃபார் 280 days at the end of which parturition takes place. ஸோ நார்மலாக ப்ரெக்னென்சி டைம் என்ன 280 days. இது எப்போ வரைக்கும் எண்ட் ஆஃப் பார்ச்சுரேஷன் இஸ் நத்திங் பட் சைல்டு பர்த் தான் வந்துட்டு பார்ச்சுரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு ப்ரெக்னென்சி பீரியட். நெக்ஸ்ட் பாருங்கள் மென்சுரேஷன். இஃப் த ஓவம் இஸ் நாட் ஃபெர்டிலைஸ், அதாவது ஓவியுலேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அந்த ஓவம் வந்துட்டு ஃபெர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா the corpus luteum begins to degenerate and the production of hormones progesterone and estrogen ceases. ஸோ ஓவம் வந்து மெச்சூர் ஃபெர்டிலைஸ் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த கார்பஸ் லியூட்டியம் என்ன ஆகும், டீஜெனரேட் ஆகி அந்த ஹார்மோன்ஸ் progesterone and estrogen ஹார்மோனை ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடும். The unfertilized egg and the thickened lining of uterus along with blood vessels are shed off. ஸோ அந்த ஃபெர்டிலைஸ் ஆகாத எக்கும் அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய திக்கான லைனிங்கும் வந்துட்டு blood vessels கூட ஷெட் வந்துடும். This causes bleeding in woman's reproductive tract which is called menstruation. ஸோ இதுதான் வந்துட்டு உமன்ஸோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல ப்ளீடிங் ஆகிறதுக்கு காரணம். ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மென்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Menstruation occurs once only in about 28 to 38. ஸோ மென்சுரேஷன் எப்போ அக்கர் ஆகும், 28லேருந்து 30 டேஸ்க்குள்ளே அக்கர் ஆகும். It takes about 3 to 5 years to complete. ஸோ இது வந்துட்டு ஒன்ஸ் மெச்சுரேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அது ஸ்டாப் ஆகிற வந்துட்டு 3 to 5 days ஆகும். In some cases initially menstrual cycle may be irregular. ஸோ சில கேசஸில் வந்துட்டு இந்த menstrual cycle வந்துட்டு irregular-ஆக இருக்கும். It takes some time to become regular. ஸோ சில நேரம் எடுத்துக்கும், அது நான் கரெக்டாக ரெகுலராக நடக்கிறதுக்கு வந்துட்டு சில டைம் எடுத்துக்கும். If it remains irregular for over a year then it is better to consult a doctor. ஸோ ஒரு 1 இயருக்கு அப்புறமும் வந்துட்டு irregular-ஆகவே இருந்துச்சுன்னா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லதுங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மென்சுரேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள் மெனோபாஸ். மெனோபாஸ் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆஃப் உமன்ஸ் லைஃப். ஸோ மெனோபாஸுங்கிறது வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் உமன்ஸ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஃபேஸோட எண்டு தான் வந்துட்டு மெனோபாஸ். At 45 to 50 years of age the menstrual cycle stops. ஸோ 45 to 50 years of ஏஜில் வந்துட்டு இந்த menstrual cycle வந்து ஸ்டாப் ஆயிரும். Stoppage of menstruation is termed as menopause. அந்த menstruation ஸ்டாப் ஆகிறதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெனோபாஸ் அப்படிங்கிறோம். During menopause, psychological symptoms such as anxiety, irritability, fatigue and loss of concentration may occur. ஸோ இந்த மெனோபாஸ் அப்போ நமக்கு சைக்காலஜிக்கல் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா ரொம்ப கோவப்படுவோம், அடிக்கடி தலை சுற்றுற மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஒரு இது மேலே நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. மெனோபாஸ் மே பி induced by surgical removal of ovaries. ஸோ அந்த மெனோபாஸ் நம்ம எப்படி பண்ணலாம், சர்ஜரியை பேஸ் பண்ணி நம்ம அந்த மெனோபாஸை வந்துட்டு மென்சுரேஷன் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். எப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த ஓவரிஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆர் பை த பெல்விக் ரேடியேஷன் இன் த உமன் ஆஃப் எனி ஏஜ். ஸோ இல்லைன்னா ஏதாச்சும் பெல்விக் ரீஜனில் ஏதாச்சும் இரேடியேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போ வந்துட்டு இந்த ஓவரிஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகும்போது நமக்கு அந்த மெனோபாஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இன் த லைஃப் ஆஃப் உமனோட ரீப்ரொடக்ஷனில் இவ்வளோ ஃபேஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெனார்க், செகண்ட் ஒன் இஸ் ஓவியுலேஷன், தேர்ட் ஒன் இஸ் ப்ரெக்னன்சி, ஃபோர்த் ஒன் இஸ் மென்சுரேஷன் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் மெனோபாஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ஹார்மோன்ஸ், ரீப்ரொடக்ஷனில் ஹார்மோன்ஸோட ஒரு ரோல் என்ன, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், லைஃப்பில் ஹியூமனோட லைஃப்பில் இருக்க ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் பார்த்தோம். பட் ஃபீமேலில் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக அவங்களோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு மென்சுரல் சைக்கிள்னால் என்ன,
ஹைஜீன் பார்க்கலாம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஹைஜீன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.